இந்த மங்கு அப்படின்னா எதனால் வருது அப்படின்னா, இந்த மங்குங்கிறது ஒரு பேச்சஸ், டார்க் பேச்சஸ் அப்படின்லாம் ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கே டெவலப் ஆகும்னா மேக்ஸிமம் 99.9% நம்ம கன்னத்தில் ஒரு டார்க்காக இருக்கும். பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் ஒன்றும் இருக்காது, ஒரு 10-15 ஒரே இடத்துல இருக்கும். ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் குறையிற அளவுக்கு இருக்கும். சிறப்பாக ஒரு 60 நாள் ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன். 100% செயல்படுத்துங்க, 200% ரிசல்ட் வரும். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. நிறைய பேரோட கேள்விகள் என்னவா இருக்குன்னாங்க, மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஃபேஸில் நிறைய பேருக்கு வரும். அப்படியே ஒரு கலர் சேஞ்சாக இருக்கும். நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் என்னவோ அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அங்கங்கே பேச்சஸாக அப்படியே நம்ம கன்னத்தில் வரும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் வந்து மங்குன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு டார்க்காக இருக்கும், பிளாக்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து ஒரு அழகை வந்து மற்றவங்களுக்கு காட்டும் பொழுது ரொம்ப ஒரு பேடாக காட்டும். ஸோ இதிலேருந்து நம்ம வெளியில் வர முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இதில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். 100% நீங்கள் செயல்படுத்தலாம், 200% ரிசல்ட் சக்ஸஸாக வரும். வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த மங்கு அப்படின்னா எதனால் வருது அப்படின்னா, இந்த மங்குங்கிறது ஒரு பேச்சஸ், டார்க் பேச்சஸ் அப்படின்லாம் ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கே டெவலப் ஆகும்னா மேக்ஸிமம் 99.9% நம்ம கன்னத்தில் ஒரு டார்க்காக இருக்கும். பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் ஒன்றும் இருக்காது, ஒரு 10-15 ஒரே இடத்துல இருக்கும். ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் குறையிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல இது எதனால் வருதுங்கிறத பார்த்துக்குங்க. எதனால் வருதுன்னா, நம்மளோட உடல் கழிவுகள் சரியாக வெளியில் போகாது. அந்த வெளியில் போகாதனால தான் இந்த ஸ்கின் டிசீஸ் ஏற்படுதுங்கிறது தான் உண்மையான தன்மை. அதாவது வியர்வை மூலமாக வெளியேற கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறதுனால எங்கே சாஃப்ட் ஸ்கின் இருக்கோ அந்த இடத்துல உடனடியாக நமக்கு இந்த மங்குங்கிறது ஏற்படுது. ஸோ இதுதான் உண்மைத்தன்மை. சிறப்பாக செயல்படுத்துங்க. நான் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்துங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9080274280. கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நலமாக பேசிட்டு சிறப்பாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சரி சார், இந்த மங்கு வந்துருச்சுன்னா இயற்கையான வழிமுறைகளை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வரத்துக்கு முக்கியமான காரணம் விட்டமின் டியோட குறைபாடுகள். விட்டமின் டி எதில் நமக்கு இருக்குது? சூரியனை பார்த்தா இதில் ஒரு 80% நம்ம கிளியர் ஆகலாம். ஆனால் நம்ம சூரியனை பார்க்குறதில்ல. காரணம் நம்ம வேலைப்பளுக்கள். நைட் லேட்டாக வரும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. தயவு செஞ்சு இயற்கை முறையில் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா, சூரிய உதயம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 to 6:30 வரைக்கும் சூரியனை ஜஸ்ட்டு பாருங்கள். பார்த்தாலே போதும், அந்த ரேஸ்னால் நமக்கு விட்டமின் டி வந்துடும். நம்ம ஃபேஸில் ஜஸ்ட் நீங்கள் பார்க்க ஒரு 60 நாள் 70 நாளில் 100% கிளியர் ஆகிடும். அந்த கழிவுகள் வெளியேறத்துக்கு அந்த பேச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதை ஒன்ஸ் கிளியர் ஆகிடுச்சுனாலே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ சூரியனை டெய்லி பார்க்க முயற்சி செய்யுங்க. ரெண்டாவது, அந்த வியர்வை வெளியில் வரத்துக்கு காரணம் நம்ம உடல் உழைப்பு இல்லை. ஸோ அந்த வியர்வை வர அளவுக்கு ஜிம்முக்கெல்லாம் போக வேணாங்க. நம்ம உடம்புக்கு வேலை கொடுங்க. நம்ம உடம்பில் ஒரு 9 ஜாயிண்ட் இருக்குது. சிறப்பாக ஒரு வீட்டிலிருந்தே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிறப்பாக அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் கொடுத்தாலே போதுங்க, அந்த வியர்வை வெளியே வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நொண்டி அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு லெஃப்ட் காலில் ஒரு 10 நொண்டியும் ரைட் காலில் ஒரு 10 நொண்டியும் அடிச்சிங்கனாலே போதும், அந்த ஹீட் ஜெனரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப நலமாக இருக்கும். ஸோ வியர்வை வர மாதிரி பண்ணணுன்னா ஒரு 1/2 hour இல்லை 45 minutes வாக்கிங் போங்க. தயவுசெய்து வாக்கிங் போகும்போது செல்ஃபோனை பயன்படுத்த வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து செய்யணும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் வரும். இல்லை சார், என்னால் இதெல்லாம் செய்ய முடியல, ஒரு நாள் நான் சூரியனை பார்க்குறேன், 2வது நாள் எனக்கு மீட்டிங் இருந்ததுனால 6 மணிக்கு கிளம்பிட்டேன், என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணங்கள், உங்கள் சூழ்நிலைகள், நைட் டியூட்டி இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, சிறப்பாக ஒரு 60 நாள் ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன். 100% செயல்படுத்துங்க, 200% ரிசல்ட் வரும். என்ன பண்ணலான்னாங்க, நாட்டு மருந்து கடைக்கு போங்க. மங்கிஸ்தா அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்குது. இது என்னென்னா, இது ஒரு வகையான தாவரத்தினுடைய வேர் தண்டு பகுதியில் பவுடர் பண்ணி நமக்கு பேக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த மங்கிஸ்தா பவுடரை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க.
எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு ரெடி பண்ணிவிடுங்க. டெய்லி மார்னிங் நல்லா எந்த இடத்துல உங்கள் அந்த மங்கு இருக்கோ அந்த இடத்துல ஒரு பேட்ச் மாதிரி போடுங்க. ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம். பேஸ்ட் வர அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்சஸ் மாதிரி போடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரொம்ப வெயிலுக்கு போகாமல் சிறப்பாக அப்படியே ஒரு காமாக நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. சமைக்கிற வேலை இருந்தாலும் சமைங்க, வேறு வீட்டு வேலைகள் இருந்தாலும் செய்யுங்க. சிறப்பாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா என்ன ஆகும்னாங்க, ஒரு 60 டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மங்கிஸ்தா பவுடர் என்ன செய்யும்னா, அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணும். அதாவது மிருதுவாக்கும். ரொம்ப அது ஒரு ரஃப்னஸ் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா ஸ்கின் வந்து அந்த இடத்துல லேஸாக இருக்கும். இது இந்த பிளாக் கலர் ஃபார்ம் ஆனதுனால அந்த இடத்துல ஒரு ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட்னஸை ஒரு 10 டேஸில் கிளியர் பண்ணிடும். ஒன்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா நம்மளோட வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை மூலமாக வெளியே போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸை க்ரியேட் பண்ணும் இந்த பவுடர். ஸோ நீங்கள் ஒரு 60 டேஸ் பயன்படுத்தினீங்கன்னா 100% அந்த மங்கு பார்த்திங்கன்னா 10 நாள் 20 நாள் 30 நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் தெரியும். 100% கிளியர் ஆகும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். இதை நீங்கள் செய்ய என்ன ஆகும்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். ரெண்டாவது, நம்மளோட தோல் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடும். அந்த இடத்துல மட்டும் ஹார்டாக இருக்கும். அந்த மங்கு எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த இடத்துல ஹார்டாக இருக்கும். நீங்கள் இதை பயன்படுத்த ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆகிடும். நல்ல ஒரு சைனிங் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சைனிங்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த கலர் கிடையாது. பிளாக்காக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனிங்காக இருக்கும். மற்றவங்க பார்க்கும் பொழுதே ரொம்ப அட்ராக்டிவாக இருப்போம் நம்ம. ஸோ இதனால் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்மளோட வேலைப்பாடுகள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வேலை செய்யலாம். சிறப்பாக ஒரு 60 நாள் இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட அனுபவத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க. இது என்ன ஆகும்னா பயன்படுத்த ஒரு 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், சொல்லப்போனால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸே கம்மியாகிடுங்க. 100% நீங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தகவல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.